ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி என் கிச்சனில் நான் என்ன சமைக்க போகிறேன்றதை வாங்க பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிளில் ஜென்ரலாகவே அந்த கோவிலில் மத்தியானம் சாப்பாடுகள்லாம் உண்டு. ஸோ அங்கே போனீங்கன்னா அந்த சாம்பார் வந்து யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ அந்த ஊர் சாம்பார், தட் இஸ் பர்டிகுலர்லி அந்த கோவில் சாம்பார் வந்து ஒரு யூனிக் டேஸ்ட் உண்டு. அந்த கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிள் சாம்பார் எப்படி பண்றது அப்படின்றது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன். இது வந்து கர்நாடகா அந்த கேரளா அந்த சைடு ஓரத்துல இருந்தாலுமே இப்ப நீங்க இங்க உள்ளதுக்கும் அதாவது ப்ராப்பர் இந்த சைடு கர்நாடகாவில் உள்ளதுக்கும் அதுக்குமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் உண்டு. இன்கிரீடியன்ஸ் போட்டு வறுத்து பொடி அரைச்சு பண்றதுல கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. அது எப்படி பண்ணலான்றத நம்ம வாங்க இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், குக்கர்ல இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துட்டு இருக்கேன். அந்த கப்ல ஜஸ்ட் ஒரு முக்கா அழாக்கு பருப்பை போட்டு, முக்கா கப்பு பருப்பு போட்டு இதை நல்லா அலம்பி இதோட கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும். ஜென்ரலா நான் மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட மாட்டேன், பட் இதோட ப்ரொசீஜர் என்னவோ அதையே நான் ப்ராப்பரா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் நான் இதுல நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறேன். அதை இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நான் பருப்பை அலம்பி ஜலத்தை குத்தி குக்கரில் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அரை உப்பு போட்டால் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டால் போதும், கொஞ்சம் பெருங்காயம். ஸோ இது வந்து இந்த ஜென்ரலாக நம்ம இப்படி போட மாட்டோம் இல்லையா சாதாரண சாம்பாருக்கு. ஸோ இதில் பருப்புக்குள்ளே இந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிடும் இதுலேயே. ஸோ இதை போட்டு இப்போ உங்கள் வீட்டில் பருப்பு எவ்வளோ சவுண்டு விட்டால் மசியுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 3லேருந்து 4 விசில் வந்தால் தான் பருப்பு வேகும். ஸோ அதனால் நான் 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். பருப்பு வெந்துன்ருக்கு. நான் வறுத்துக்கிறதுக்கு வானலியை போட்டுருக்கேன். கொஞ்சம் சின்னதாக வச்சிடலாம். தேவையான பொருள் அதுக்கு வறுத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னாக்கா 2 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்துட்டுருக்கேன். 2 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறமா பேடிகை மிளகா. இந்த பேடிகை மிளகாயும் அந்த கார மிளகாயும், பேடிகை மிளகா கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துட்டுருக்கேன், கார மிளகா 4 தான் எடுத்திருக்கேன். நான் அகைன் எங்கள் வீட்டில் காரம் கம்மி, உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு கப்பில், இந்த மாதிரி கப்பில் ஒரு அரை கப்பு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பெருங்காயம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் குத்தி இந்த சாமான்கள்லாம் 1 by 1 போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து ஃபஸ்ட்டு தனியாவை போட்டுடலாம். இந்த ரெசிப்பியை வந்து ஒரு ஆத்தென்டிக்காக அது ரிலேட்டடான ஒரு பர்சன்கிட்டேருந்து தான் கற்றுண்டேன். தனியா வந்து இப்போ ஓரளவுக்கு சிகப்பு வரணும். அந்த நேரத்தில் உளுத்தம்பருப்பு, வெந்தயம், டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. ஜீரகம், பேடிகை மிளகா, அப்புறமா ரெட் சில்லி, இது 2த்தையும் போட்டுக்கோங்க. பேடிகை மிளகாவில் வந்து உங்களுக்கு காரம் கிடையாது, கலர் வரும், நல்ல வாசனை வரும். குழம்புக்கு சாம்பாரோட கலரே இந்த பேடிகை மிளகாவில் தான் வருது. பெருங்காயம், கருவேப்பிலை. சரி, நீங்கள் இப்போ இதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், இதில் வந்து நம்ம உளுத்தம்பருப்பு போட்டு பண்ணுறோம். இவங்க ரசத்தில் கூட உளுத்தம்பருப்பு போட்டு தான் ரசம் பண்ணுவாங்க. இது நம்ம யூஸ்வலி சாம்பார் பொடி எப்படி அரைப்போம், கொஞ்சம் இதில் கடலப்பருப்பு, ஈவன் சில பேர் துவரம்பருப்புலாம் கூட ஆட் பண்ணி வறுத்து பொடி பண்ணி அது ஒரு டிஃப்ரெண்ட் வாசனை கொடுக்கும் இல்லையா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த பருப்புமே இல்லை, வெறும் உளுத்தம்பருப்பு, தனியா தான் மெஜாரிட்டி இருக்குது. கொஞ்சம் ஜீரகம் இருக்குது, வெந்தயம் இருக்குது. ஸோ தட் இதோடைய டேஸ்ட் யூனிக்காக இருக்கும். நீங்கள் போன தடவையே அந்த ரசத்தில் வந்து மிளகு இல்லையா அப்படின்லாம் கேட்டிங்க. சரி, அவங்களோட யூனிக்னஸ்ன்னு பார்த்தா அந்த மிளகு இல்லாதது தான்.
ஸோ அப்படி ட்ரை பண்ணி பார்க்கச்சு அந்த ரசம் எப்படி வருதுன்றதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி இவங்களோட யூனிக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பு தான் அதில் அந்த டிஃப்ரென்ஸை கொடுக்கறது, நிறையா பருப்புகள் போடாமல். ஸோ அதனால் நம்மளுமே ஒரு தடவை இந்த உளுத்தம்பருப்பு இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பிடிச்சிருந்தா நம்ம இது சாம்பார் பொடியை கொஞ்சம் ரெடி பண்ணி ஒரு வாரத்துக்கு வச்சுன்ட்டு நம்ம பண்ணி சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ செவக்க வறுக்க ஆரம்பிச்சுட்டுருக்கிற நேரத்தில் நம்ம இப்போ இந்த தேங்காயும் ஆட் பண்ணிட்டு, யூஸ்வலி நான் சொல்லுவேன் இல்லையா, தேங்காயை போட்டு ரொம்ப நேரம் வறுக்காதீங்கன்னு. பட் இந்த கேரளா மேங்களூர் சைடு பீப்புளோட ஃபுட்லலாம் வந்து தேங்காயை நல்லா செவக்க ஆற வரைக்கும் வறுப்பாங்க. அப்போ தான் அந்த அவங்களோட ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் நமக்கு வரும். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் ஓகே. ஸோ இது நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். வறுத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பதம் கரெக்டாக வந்துடுத்து. இதுக்கு மேலே ரொம்ப வறுத்தோம் அப்படின்னா கருகிடும். செவந்துடுத்து நன்னா. இதோட இந்த பதம் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஸோ இப்போ அதே வானலிலேயே ஜலம் கொஞ்சம் குத்தி மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். அதே போல் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். இப்போ இந்த மேங்களூர் சவுத்தேக்காய்ன்னு இங்கே சொல்லுவோம். இது மேங்களூர் சவுத்தேக்காய் தான், வெள்ளரிக்காய் ஃபேமிலி தான். இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இல்லையா, அதே தான். இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அது போட வேண்டாம். அதோட டேஸ்ட்டு வந்து டிஃபர் ஆறுது. நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அது அவ்வளோவா என்ஹான்சிங்காக இல்லை டேஸ்ட்டு. ஸோ இப்போ இதோட நீங்கள் கொத்தரங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கப்பு கொத்தரங்காய் போட்டுருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட 10 கொத்தரங்காய் கட் பண்ணி கொடுன்னு சொன்னால் அவர் கரெக்டாக 10 கொத்தரங்காயை கட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் எனக்கு போகிறோம். எங்களுக்கு 3 பேர் தானே இருக்கோம் ஃபேமிலியில். ஸோ அதனால் ஒரு ஜோக்குக்கோசரம் இதை சொன்னேன் நான். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை வந்து ஆறின்னு இருக்குது. இதை பொடி பண்ணிடணும். அதுக்குள்ளே இதுவும் நல்லா கொதித்து காய் வேகட்டும். ஸோ இப்போ இது நல்லா கொதித்து வேகிற வரைக்கும் இது கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போயே இந்த சாமானோட இந்த காயோட கத்திரிக்காய் போட்டேன்னா குழஞ்சி ஒரு மாதிரி போயிடும். கொஞ்சம் நேரம் இது ஹாஃப் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதோட கத்திரிக்காய் ஆட் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நாட்டுக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இங்கிலீஷ் காய்கறிகள்லாம் இதில் வராது. நாட்டு காய்கறிகள் தான் போட்டு பண்ணுவாவா. அதே போல் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக பொடியை அரைச்சி எடுத்துட்டேன். சரி, நல்ல மணமாக இருக்குது, வாசனையாக இருக்குது. இதில் நம்ம குழம்பு பண்ணுறச்ச நான் உங்களுக்கு சாம்பார் பண்ணச்சு அதோட போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ காய் கொதிச்சுருக்கு, சாம்பார் பொடி ரெடி பண்ணிட்டேன், கத்திரிக்காயும் எடுத்து வச்சுட்டேன், பருப்பை வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ 2-3 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும்னு பார்க்குறேன். பேடிகை மிளகா வந்து கேட்டிங்க நீங்கள், காஷ்மீர் சில்லியா அப்படின்ட்டு. இப்போல்லாம் எல்லா கடைகள்லுமே கர்நாடகா பேடிகை மிளகான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. அப்படி இல்லைன்னா காஷ்மீர் சில்லியுமே 2மே சேமாக தான் இருக்கும். பார்க்கறதுக்கு கலர் கொடுக்கும். எனக்கு தோன்றது பர்சனலாக பேடிகை சில்லியில் வந்து கொஞ்சம் கூட ஒரு வாசனை, இன்னும் ஒரு என்ஹான்சிங் வாசனை இருக்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். நாட் ஓன்லி கலர், அந்த வாசனை இருக்கு இல்லையா, அந்த சாமானோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பெங்களூரில் பொதுவாக, நாட் ஓன்லி பெங்களூர், கர்நாடகாவில் பேடிகை மிளகா போட்டு தான் அந்த கலரும் வருது, அந்த வாசனை, அந்த யூனிக் டேஸ்ட் வந்து அந்த மிளகாயில தான் உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ நீங்கள் நார்மலாக மளிகை கடைகள்லையே இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் எல்லா சாமான்களும் கிடைக்கிறது. முன்னாடி எல்லாமே நமக்கு காஷ்மீர் சில்லியெல்லாம் அவ்வளோ கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. அதே மாதிரி இந்த மிளகாயும் உங்களுக்கு கிடைக்கிறது, நீங்கள் வாங்கி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து வெரி யூனிக் டேஸ்ட். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து ஜாஸ்தி போட்டிருப்போம். நம்ம சாம்பார் பொடிகளில் உளுத்தம்பருப்பு ஜாஸ்தி கிடையாது. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஆத்தன்டிக்கான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அகைன் நம்ம ஸ்டைலுக்கு இல்லை கொஞ்சம் பருப்பு போட்டாதான் நல்லா இருக்கும், துவரம்பருப்பு போட்டுக்கலாம் அப்படி இப்படின்னு போட்டோம்னா நம்ம வீட்டு சாம்பாரே நமக்கு திருப்பியும் டேஸ்ட் வந்துடும். இதோட ஒரிஜினல் டேஸ்ட் மாறி போயிடும். ஸோ சில மெஷர்மெண்ட்ஸ் அதுக்குன்னு இருக்கிறத நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டா நீங்க இன்னொரு தடவை பண்ணலாம். இப்ப ஏதாவது நாள் கிழமை இதுல வெங்காயம் பூண்டு எதுவுமே இல்லை, நாட்டு காய்கறிகள் தான் யூஸ் பண்றோம்.
சில ஃபேமிலியிலலாம் வந்து இங்கிலீஷ் காய்கறிகளை சில நாட்களில் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நாட்டு காய்கறிகள் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஃபேமிலி கெட் டுகெதர் ஏதாவது இருந்தால் யூனிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது, நான் இன்னைக்கு இதில் சாதம் வைக்க போகிறேன். இதை பற்றி நான் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். இது ப்ரமோஷன் இல்லை, நான் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். நான் வந்து கஞ்சி வடித்து சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு இந்த ஓட்டை பாத்திரம்லாம் வச்சுருக்கேன், எனக்கு வடிக்கிறதுக்கு வாகாவே இல்லை. எனக்கு இங்கே ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்குது. ஸோ சரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கச்சா இந்த இது வந்து மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஏதோ நோண்டின்னு இருக்கிறச்ச பார்த்தேன். சரின்னு அதை இதில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஒன்றே ஒன்று தாங்க, இதில் ஒன்றும் பெரிய கம்பசூத்திர வேலைகள் எதுவுமே இல்லை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திக்கு அழுத்தமான பாத்திரம். இது மூடி உங்களுக்கு இந்த மாதிரியான ஓட்டப்போட்ட மூடிகள் சாதாரணமாகவே கஞ்சி வடிக்கிற மூடி வெளியில் கிடைக்கும். அந்த காலத்துலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் சேம் மூடி தான். ஒன்லி டிஃபரன்ஸ் என்னன்னா, கத்துக்குட்டிகள் என்ன மாதிரி இந்த வடிக்கிறது தெரியாதவாளுக்கு இங்கே ஒரு கேரியர் லாக் மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் சாதம் கரெக்டாக பதம் பார்த்து உங்கள் வீட்டுக்கு பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் இப்போ வந்து ஒரு அழாக்கு அரிசிக்கு நான் 5 அழாக்கு ஜலம் வச்சேன். சாதம் கரெக்டான பதத்தை பார்த்துட்டேன். ஒரு 35 மினிட்ஸில் எனக்கு குக் ஆச்சு. அதுக்கப்புறமா இதை எடுத்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் இப்படி வச்சுட்டிங்கனாலே அழகாக நொங்கு மாதிரி கஞ்சி தனியாக வந்துடுறது. சாதம் நல்லா இருக்கு. ஸோ இப்போல்லாம் வந்து நமக்கு இந்த ஸ்டார்ச் கம்மி பண்ணணும், வெயிட் ரிடக்ஷன், சுகர், சோ மெனி ஸ்டப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணலாம். இட்ஸ் ஆல் பியூர்லி 10 நிமிஷங்க சாதத்தை குக்கரில் வச்சா, ஆனால் 3 விசில வந்த கையோட ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸி இல்லைன்னே சொல்லலை. சில கான்சியஸ்னஸ் இருக்கிறவங்க இதை கூட ட்ரை பண்ணலாம். இதோட விலை 1111 rupees பே பண்ணினேன், இன்க்ளூடிங் ஷிப்பிங். இது வந்து 2.5 லிட்டர்ஸ். இது அடுத்த சைஸும் இருக்கு. அதோட பிரைஸ் எல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. இதை நான் மீனாட்சி அண்ட் மீனாட்சி வெப்சைட்ல தான் வாங்கினேன். எனக்கு கான்டாக்ட் நம்பர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆன்லைன்ல நீங்க வாங்கிக்கலாம். இது ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. அவுட் ஆஃப் ஓன் இன்ட்ரெஸ்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ காய் வெந்துன்னு இருக்கு, நம்ம அதை பார்க்க போகலாம். இப்போ நான் இதோட கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இல்லையா, இந்த கத்திரிக்காயும் நான் ஆட் பண்ணி விடுறேன். ஏன்னா முன்னாடியே போட்டிருந்தேன் அப்படின்னாக்கா காய் வந்து ரொம்ப இப்போ பூசணி பத்தையெல்லாம் வதங்குற வேலைக்கு இது இன்னும் ரொம்ப குழஞ்சி போக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வதங்கினா போகிறோம். அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் போட்டு கொதிக்கும் இல்லையா, அப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அடுப்பு கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காய் வேகட்டும். ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தாப்புல நான் இந்த கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிளோட சாம்பாருக்கு அப்புறமா வர வாரத்தில் நான் வந்து உங்களுக்கு ராகவேந்திரன் மடத்தில் பண்ணுற டிஃப்ரெண்ட் சாம்பார். இது எல்லாமே கர்நாடகா ஸ்டைல், பட் ஒன்னொன்று ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதில் பொடியில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். இதில் வர பொடிகளில் வந்து வர டிஃப்ரென்ஸ், அதில் வேற ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ ஹோப் நீங்கள் எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இப்போ அடுத்ததை பார்க்கலாம். இப்போ நல்லா காயெல்லாம் வெந்திருக்கு பார்த்தேலாம், டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்து காயெல்லாம். இப்போ வந்து நம்ம புளிஜலத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 150 ml புளிஜலம் குத்தினா போகிறோம். புளிஜலம் குத்திட்டு நல்லா கொதிக்கணும். ஏன்னா புளி பச்சை வாசனை போகணும், காயிலையும் புளிப்பு இறங்கணும். ஒரு சின்ன கட்டி வெல்லம் மஸ்ட்டு. ஏன்னா இந்த சைடு கர்நாடகா, இந்த மேங்களூர் சைடு இதெல்லாம் நீங்கள் பண்ணச்ச வெல்லம் போட்டால் தான் அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் உங்களுக்கு வரும். நீங்கள் வேண்டாம்னு நினச்சா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் தெரியவே தெரியாது வெல்லம் போட்டிருக்கிறது. பேலன்ஸ் பண்ணும் டேஸ்ட்டை. இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். ஒரு 2 to 3 minutes நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்செடுத்து நான் இப்போ பருப்பு வேக வச்சதை இதோட இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் சாம்பார் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆக வேண்டிய இது இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் குக் பண்ணி ஒரு 1/2 போர்ஷன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாக்கா நாளைக்கு இவாலாம் எடுத்து சாப்பிட்டுப்பா. ஸோ அதுக்கோசரம் குவான்டிட்டி இன்னும் நல்லா கொதிச்சுதுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும் சாம்பார். நம்ம இன்னும் சாம்பார் பொடி போடலை.
அரைச்சி எடுத்து வச்சுட்டதை இப்போ போடலாம். நல்லா ஒரு அரைச்சதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 85 to 85% தான் நான் வந்து குக் பண்ணியிருக்கேன், சாரி அரைச்சிருக்கேன். ரொம்ப மைய அப்படி அரைக்கலை நான். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் போட்டிருக்கேன் இல்லையா. நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். ஏன்னா அப்போ தான் நல்ல கலர் வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அளவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்னும் 1 டீஸ்பூன் உப்பு தேவைப்படும். ஒரு கொதி வரட்டும், அப்புறமா ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கலர் பாருங்கள், என்ன ஆசமாக இருக்குது, நல்ல அழகான கலர். ஸோ இது ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுத்து. நான் உப்பு செக் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் உப்பு வேணுமா இருந்தது, நான் கொஞ்சம் போட்டுட்டேன். இதுக்கு மேலே சப்போஸ் மேல் பொடி வேணும்னா அரைச்ச பொடியே கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் இப்போ வந்து இதில் வந்து அடிஷ்னல் அரைச்ச பொடியை போட போகிறதில்ல. 3 டேபிள் ஸ்பூன் போட்டதே எனக்கு சரியாக இருக்குது. அதோடு இல்லாமல் அந்த பொடி மீந்ததுன்னா கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் டே கத்திரிக்காயை வதக்கி பொடி போட்டு அந்த பொடியை அப்படியே போட்டு நல்லா கத்திரிக்காய் வெந்து வதங்கினதுக்கப்புறமா அந்த பொடியை போட்டு ஒரு பரட்டி எடுத்து வச்சிடலாம். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு நான் இப்போ சாம்பாரை ஆஃப் பண்ணி விடுறேன். இப்போ வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சுட்டுருக்கு. இப்போ நான் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்ச கையோடு நம்ம 2 வத்த மிளகாயை கிள்ளி எடுத்துட்டுருக்கேன், கருவேப்பிலையை எடுத்துட்டுருக்கேன் நான். கடுகு நல்லா வர ஆரம்பிச்சுடுத்தோம். பெருங்காயம் வாசனைக்கு நம்ம பொடி அரைக்கச்சு தான் பெருங்காயம் போட்டணும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஈவன் சாம்பார் பருப்புலையும் போட்டுட்டோம் கொஞ்சம். செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் கிடைக்கிற அருமையான சாம்பார் ரெடி ஆகிடுத்து. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு தயவுசெய்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை ஆல்.